ஹாய் கைஸ், எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் போகிறோம். வெளியிலனா வேறு எங்கேயும் இல்லை, எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டுக்கு. எங்கள் அம்மாயி மீன்ஸ் அம்மாவோட அம்மா, ஓகேங்களா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு வந்து 2-3 நாள் ஆகுது, இன்னும் போய் பார்க்கல. அதனால் நானும் அம்மாவும் இன்றைக்கி போய் எங்கள் அம்மாயை பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டு நான் அம்மாயும் வீடியோவில் காமிக்கிறேன், பாருங்கள். சரிங்களா? சரி, நம்மளுக்கு அம்மா வீட்டுக்கு கிளம்பலாமா? நானும் எங்கள் அம்மாவும் 2 வீலரில் தான் போகிறோம். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ போயிட்டு நாங்கள் அம்மாயும் வீடியோவில் காமிக்கிறேன், பாருங்கள். சரி வாங்க, அம்மாயி வீட்டுக்கு போகலாம். ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாயி வீட்டுக்கு போகிறோம்ல, அங்கே சின்ன மாமாவும் இருக்காங்க. ஸோ சின்ன மாமாவுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இதுதான் சாப்பிடுவாங்க அதிகமாக. அதனால் சரி பழம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே மார்க்கெட் வந்துட்டு பழம் வந்து எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். நான் வந்து செவ்வாழை வாங்கிட்டு போகலான்னு சொன்னேன். ஆனால் அம்மாயிக்கு செவ்வாழை பிடிக்காது. அதனால் ஏதோ ரஸ்தாலியா தேங்காலியா சொல்லுவாங்க, அதை வாங்கிக்கிட்டோம். அதை வாங்கிட்டு அடுத்தது சரி அம்மாயிக்கு மீன் வாங்கிட்டு போய் செஞ்சு கொடுக்கலான்னு மீன் கடைக்கு வந்தோம். அடுத்தது மீன் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இந்த கடையில் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ மீன் போட சொல்லி மீன் வாங்கினோம். நாங்கள் என்ன மீன் வாங்கினோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேலம் சைடில் ஜிலேபின்னு சொல்லுவாங்க அந்த மீன். ஸோ அது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், குழம்புக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 2 கிலோ அந்த மீன் நாங்கள் கேட்டோம். ஸோ அவங்க வந்து முன்னாடி வந்தவங்க எல்லாத்துக்கும் எத்தனை கிலோ அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்து தனித்தனியாக அங்கே வச்சிட்ருந்தாங்க அந்த மீன் கடைக்கார அக்கா. நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய மீனாக பெருசாக 2 மீன் எடுத்து வச்சாங்க. அதுவே 2 கிலோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கடை பக்கத்துலேயே வந்து அதை க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீன் முன்னாடி வந்தவங்க எல்லாத்துக்கும் போட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ செம்ம வெயில் அந்த டைமில். இந்த மீன் பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கு தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ வந்திருக்கு, ஒரு 1.25 அளவுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு 1.5 கிலோ தான் கேட்டோம். ஆனால் சரி ஓகே 2 கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சரி 2 கிலோ கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு என் அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு குட்டி மீனை எடுத்துகிட்டு இன்னொரு பெரிய மீனாக போட்டாங்க. எப்படியும் 2 மீன் தான் வந்துச்சு 2 கிலோவுக்கு. இதுதான் ஜிலேபி மீன் சொல்லுவாங்க. இது ஃப்ரை பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும், குழம்புக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அது குட்டி மீன் ஒன்று எடுத்துட்டாங்க, பெரிய மீனை போட்டாங்க. இப்போ 2 கிலோவுக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அக்கா வந்து இதுக்கு போட்டுட்டு கிலோ பார்த்திங்கன்னா 150, ஒரு கிலோ வந்து 150 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ நாங்கள் 2 கிலோ வாங்கினோம், 300 ருபீஸ் ஆச்சு. இது பாருங்கள், பக்கத்துலேயே உயிரோட மீன் வச்சுருந்தாங்க. எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். இது ஒரு சின்னதாக ஒரு ட்ரம்மில் வந்து தண்ணி ஊற்றி அதில் வச்சுருந்தாங்க உயிரோட மீன். ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதை கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பக்கத்துலேயே வந்து மீன் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க, அதே கடைக்காரங்க தான். அது கட் பண்ணுற வரைக்கும் என்ன வேலை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த மீனை பார்த்துட்ருந்தேன். பக்கத்தில் இந்த மீன் தொட்டெல்லாம் பார்த்தேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம அம்மாயி வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இவங்க தான் எங்கள் அம்மாவோட அம்மாயி. போன உடனே எங்கள் அம்மாயிக்கிட்ட அந்த மீனை எடுத்து கொடுத்து ஃப்ரைக்கு தனியாக குழம்புக்கு தனியாக பிரிக்க சொல்லி கொடுத்தாச்சு. அப்புறம் அம்மாயி வந்து அம்மாக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அம்மா சமைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, அதனால் அம்மாங்க பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து அம்மையை இங்கே பாருன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தேன். அம்மாயி அந்த மீன் பிரிக்கிற வேலையவே பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே கட்டிலில் படுத்துருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து என்னோடய தாத்தா, அம்மாயியோட ஹஸ்பண்டு. அங்கே பாருங்கள், இதுதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க 2 பேரும் அம்மாவோட அப்பா அம்மா. இவங்க அம்மாயிக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் வெளிச்சம் வந்து கண்ணில் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கண்ணாடி. அம்மாயை ஹாய் கட்ட சொன்னேன், 2 கையும் கட்டிட்டாங்க. அப்புறமேட்டு ஒரு கை கட்ட சொன்னேன், அப்புறமா கட்டினாங்க. ஒளி வந்து கண்ணில் ஒளி படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கண்ணாடி போட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. இதுதான் அம்மாயி வீட்டில் கிச்சன், இப்படி தான் இருக்கும். இங்கே தான் அம்மா. முட்டை எடுத்துகிட்டு வரப்போ ஒரு முட்டை உடஞ்சிச்சு, அதை வந்து ஆம்லேட் போட்டுட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா. அங்கே இருக்கிறது வந்து என்னோடய மாமா, சின்ன மாமா.
இவங்களோட பையன், சின்ன பையன். அம்மா மீன் பிடிக்கிறாங்க. அங்கே பாருங்கள், அந்த ஒரு பாத்திரத்தில் இருக்கிறது ஃப்ரை பண்ணுறதுக்கு, அந்த ஒரு பிளாஸ்டிக் இதில் இருக்கிறது வந்து குழம்புக்குன்னு பிரித்தாச்சு. அப்புறம் என்ன மைய பூவில் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது நம்ம செடியில் பூத்ததுக்குன்னு. எல்லாருக்கும் குட் ஈவினிங். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அம்மாயி வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. அம்மாயியும் பார்த்தாச்சு. போயிட்டு அங்கே ஒரு 2 மணி நேரம் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வந்தாச்சு. நீங்களாம் இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக இருப்பீங்களா என்னன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நாங்கள் ஜாலியாக இருந்திருப்போம். ஆனால் அதுக்கான டைம் கிடையாது. ஏன்னா மறுபடியும் இன்னொரு வேலை அதை முடிக்கணும். அதனால் உடனே கிளம்பி வந்துட்டோம். மறுபடியும் நம்ம இன்னொரு நாள் வந்து அம்மாயி வீட்டுக்கு போகிறப்ப அங்கே என்ஜாய் பண்ணுற எங்கள் பிளேஸ் சுற்றியும் காமிக்கிறேன். அங்கே இப்படிலாம் ஜாலியாக இருக்கும். அங்கே இன்னும் நல்லா வீட்டை சுற்றியும் பசுமையாக இங்கே காமிச்சதை விட அங்கே சூப்பராக இருக்கும். ஸோ இன்னொரு நாள் போனோம்னா ஃபுல் விளாக் எடுத்து போவேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பை.